ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வேகட்டார் பீச்சில் கிட்ட இருக்கோம். ஸோ இந்த வேகட்டார் பீச் பார்த்திங்கன்னா நார்த் கோவாவில் இருக்குது. ஸோ இது பக்கத்தில் சப்போரா ஃபோர்ட்டு, சப்போரா பீச்சு, அஞ்சுனா பீச்சு, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் தான் அடுத்தடுத்து இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பேர் பார்த்திங்கன்னா காபு ஹாஸ்டலில். ஸோ இந்த ஹாஸ்டல் வந்து பீச்சுக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் வந்து கம்பேரிட்டிவாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் உண்மையிலே வந்துட்டு நீங்கள் இங்கே பே பண்ணுறது வந்து வர்த்து. இந்த இடங்களில் யார் அதிகமாக ஸ்டே பண்ணுவாங்கன்னா நைட்டு பீச்சுக்கு வந்துட்டு பார்ட்டி பண்ணுறவங்க, நைட் பீச் விசிட் பண்ணுறவங்க, ஸோ அதுக்கப்புறம் பீச்சுக்கிட்டேயே ஹாஸ்டல் வேணும், ரூம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சொந்தமாக வந்துட்டு டூ வீலரோ இல்லை கார் இல்லாதவங்க, ஹையர் பண்ண முடியாதவங்க, அவங்க வந்துட்டு தாராளமாக வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து சூஸ் பண்ணலாம். ஹாஸ்டலோட ஆம்பியன்ஸு, அதுக்கப்புறம் உள்ளே அவங்க பண்ணியிருக்க லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் வந்து சரி ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. அதுபோல் உள்ளவே வந்துட்டு உங்களுக்கு பாரு, ரெஸ்டாரண்ட்டு, டைனிங்கு எல்லாமே வந்துட்டு உள்ளே அவைலபிள். உங்களுக்கு டார்மெண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் டார்மெண்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. 8 பெட் டார்மெண்ட்ரிஸு, 4 பெட் டார்மெண்ட்ரிஸு. 8 பெட் டார்மெண்ட்ரிஸ் வந்து 700 ருபீஸ் ஒரு பெட்டுக்கு. 4 பெட் டார்மெண்ட்ரிஸ் வந்துட்டு 800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஏசி. டார்மெண்ட்ரிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா ரெண்டல் வந்து டே பேசிஸு. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock 12 o'clock வந்துட்டு செக்இன் பண்ணிங்கன்னா மறுநாள் வந்துட்டு ஒரு 11-12 கிட்ட வந்து நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். சீசன் அப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸிங் கிடைக்க வாய்ப்பு இல்லை. 1000-1200 கிடைக்காம கூடியும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவு கூடியும் ரஷ் இருக்கும். ரீசன் வந்துட்டு பீச்சு கிட்ட இருக்கனால. ரூம்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி ரூம்ஸு 2 டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. பால்கனியோட, பால்கனி இல்லாமல். பால்கனியோட வர ரூம் வந்து 2200 சார்ஜ் பண்ணுறாங்க. பால்கனி இல்லாதது வந்து 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீசன் அப்போ வந்து ப்ரைஸ் வந்து கூடும். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அட்ரஸும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது queries இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக முன்னாடி அவங்கள்ட்ட வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். So you have both dormitory and rooms, right? So what will be the cost for a bed in a dormitory? So in the 8-bed dormitory room, the bed cost is around 700. Or the 4-bed dormitory cost is 800. It is for season or non-season? For normal days. For season. According to the season, the rate will go up and down. Okay. In season maybe 1,000. Maybe around 1,000. Okay. So for rooms, how much you are charging? Currently we are charging 2,200 for private room. Okay. With balcony, and without balcony is 2,000. So all your rooms have AC. Yeah. Even your dormitories have AC. Yeah. Okay. Thank you.